என் பிள்ளையே, இப்பொழுது உன்னை சந்திக்க நான் ராஜ கம்பீரத்தோடு அல்லவா வந்திருக்கின்றேன். நீ எதிர்நோக்கிய அந்த மிகப்பெரிய விஷயத்தில் மிக பெரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் இத்துணை காலமாக அங்கு பதற்றமடைந்து கொண்டிருந்தாய். இனி அந்த கவலைக்கும் கண்ணீரையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வையே நான் மிக பெரும் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறேன். இன்னும் சற்று நேரத்திலே உனக்கானது உன்னை வந்து சேரும் தருணத்தை அடையத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு கேள். நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ உன்னுள் இருக்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இரு. இத்தனை சோகங்களை கடந்து வந்து விட்ட பிறகும் இந்த இரவுக்குள் எனக்கு மாற்றம் வந்து விடுமா என்று யோசிக்கிறாய். இந்த அப்பனின் பார்வை உன் மீது விழுந்து விட்ட பிறகு ஏது கன நேரமெல்லாம் என் கண்மூடி முழிக்கும் அந்த நொடியே போதுமானதுதான் உனக்கு. என் பிள்ளையே, இதோ இந்த அப்பன் உனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து மீறப் போவதே இல்லை. நான் உனக்கு வேண்டியதை எல்லா தருணத்திலும் சரியான விஷயத்தில் வலுவான காரணத்தோடு தான் உன் கையிலே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எனக்கானது வரவில்லை என்று சிந்திக்காதே. நான் உனக்கானதை தவிர உன்னை தவிர எங்கு சென்று கொண்டிருக்கின்றேன்? நான் உன்னை சந்திப்பதற்குள்ளாகவே நீ என்னை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். எங்கேயோ பார்த்து பதற்றமாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழி நான் உனக்கு கொடுத்ததா என்று நீ யோசிக்காதே. நான் உனக்கு மிக பெரும் வெற்றியை மிக பெரும் சந்தோஷத்தை தருவதற்கு இருக்கும் பொழுது நீ நடப்பது எதுவாயினும் என் மீது பாரத்தை போட்டுவிடு. அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உனக்கு எப்படியாவது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதென்று உறுதியேற்ற பிறகு நீ ஏன் அங்கு மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நான் கொடுக்கின்ற இந்த வாக்கானது உனக்கு தனிமையில் கொடுக்கின்ற நம்பிக்கை தரும் வாக்கு. உன் ஆசைகளில் ஒன்று நிறைவேறத்தான் போகிறது. நீயோ காலையிலிருந்தே காத்திருக்கின்றேன் அப்பா, ஆனாலும் ஒன்று நடந்த பாடு இல்லை. இனியும் நடக்குமா என்று நீ யோசிக்காதே. இது இந்த அப்பனின் மீது சத்தியம். நீ எந்த அதிர்ஷ்டம் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தால் நீ நன்றி கூறுவேன் என்று சொன்னாயோ, அந்த நன்றியை கூறுவதற்கு இப்பொழுது நீ வரத்தான் போகிறாய். என்னிடம் எத்தனையோ வேண்டுதல்களை வைத்திருக்கின்றாய். அதில் முக்கிய வேண்டுதலை இப்பொழுது பலிக்கச் செய்ய வந்திருக்கின்றேன். நல்ல செய்தியை கூறுவதற்கு உன் வீட்டு வாசலில் என் பிள்ளைகள் அழைக்காமலே நான் வந்திருக்கும் பொழுது என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. இன்று உன் மீது நான் உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நிச்சயம் உன் கண்ணில் படத்தான் போகிறேன். என் வார்த்தையை நம்பி நான் கையில் இருக்கும் இந்த பொக்கிஷத்தை வாங்கிவிட்டு போ. உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்து எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வேண்டியதை நான் தருவேன். உன்னுடைய இப்பொழுதைய நிலைமை பார்த்துதானே அங்கு என்னென்னமோ யாரெல்லாமோ செய்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றார்கள். இனி அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் அங்கு மிக பெரும் வெற்றியை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். உன் இல்லம் தேடி நான் வந்த பிறகு அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் கிடையாது. பல அதிசயம் என்று நடக்கத்தான் போகிறது. அந்த அலட்சியத்தை செய்து நீ விட்டு விடாதே. யார் ஒருவருக்கு என்னுடைய பக்தி முழுமையாக கிடைக்கின்றதோ அவர்களுக்கான வாய்ப்பினை நான் அங்கு அள்ளி குவிக்க வந்து விட்டேன். ஒருமுறை தொட்டு என்னை முழுவதுமாக சரணடைந்து பார். இந்த அப்பனின் நம்பியோர் கைவிடப்படார் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து பார். யார் தடுத்தாலும் சரி, நீயே என்னிடம் இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும் சரி, உன் வாழ்க்கைக்குள் அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் என்றால் நிச்சயமாக நடத்தி வைப்பேன். உன்னுடைய கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வை.
வைத்து நல்ல நேரம் ஆரம்பமாகும் போது நிச்சயம் நான் உன் கண்ணில் படுவேன் என்று சொன்னேன் அல்லவா? அப்படிப்பட்ட நேரத்தோடு தான் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். நீ எதை பற்றியும் யோசிக்காதே. சுப செய்தியை தருவேன் என்று தான் என்னை நம்பி இருக்கின்றாய். சுப மங்களத்தை நடத்தி தருவேன் என்று தான் நீ என்னை நம்பி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, நீ எதையோ நினைக்கின்றாய். என் கையில் வந்த பிறகு நான் உன்னை ஆட்டி வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நம்பிய பிறகு நடத்தி வருவதும் நடத்தி வைப்பதும் இனி நடக்கப் போவதற்கு பொறுப்பேற்பதும் என் அப்பனாக இருக்கும் பொழுது நான் எதற்கு மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன்னை காப்பாற்ற நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன். உன் மனதில் உள்ளதை நான் உனக்கான விஷயத்தில் உனக்கு நடத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உனக்கு மிக பெரும் விஷயத்தில் எந்த அதிசயத்தை நடத்தி தந்தால் நீ மகிழ்வாக இருப்பாயோ அந்த அதிசயத்தை, நீ எதிர்பார்த்த நிகழ்வை நடத்தி தருவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக நல்ல விஷயத்தை பெறத்தான் போகிறாய். உன்னை நம்பி இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பற்றி நீ சிந்தித்து பார். உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டிருக்காதே. நான் தான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேனே, உன் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று. அப்படி இருக்கும்போது இந்த தகப்பன் உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏன் தங்கமே மனம் வருந்துகிறாய்? உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைத்துக்கொள். காரணம் இல்லாமல் எதுவுமே விஸ்வரூபம் எடுக்காது அல்லவா? விஸ்வரூபம் வந்து விட்டது என்று நீ நினைக்காதே. அந்த பிரச்சனை முடிவதற்குத்தான் இப்படி அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல நேரத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் நிச்சயம் உன் கண்ணில் படுவேன் என்று என் சத்திய வாக்கினைப்படி இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என் குரல் ஒலித்து விட்டது. இனி உன் வாழ்க்கையும் அங்கு வளமையாக மாறிவிட்டது. நீ கேட்டதை கேட்டபடி, நீ நினைத்ததை நினைத்தபடி உனக்கான ஒன்றை மிக பெரும் சந்தோஷத்தோடு அள்ளி தருவதற்கு வந்திருக்கும் பொழுது, வெற்றி செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு வேண்டியதை நான் தரத்தான் போகிறேன். என் பிள்ளையே, நான் உன்னை ஒன்றுமே அங்கு சொல்லப் போவதும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. ஏனென்றால் என் பிள்ளைகள் வேண்டிய கஷ்டத்தையும் கவலையும் அனுபவித்து விட்டார்கள். சில ஏமாற்றங்களும் துரோகத்தையும் அனுமதித்து விட்டேனோ என்று என் மீது அங்கு கடும் கோபத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோபத்தையும் கஷ்டத்தையும் கவலையும் என் பிள்ளைகளுக்கு நான் மறக்கச் செய்யத்தான் வைக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையின் பாடத்தை நம்பிக்கையோடு அங்கு நான் உனக்கு கற்றுத்தந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீ நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என்னை நம்பி வந்து விட்ட பிறகு நீ எதற்குமே மனம் கலங்க வேண்டாம். நீ நினைத்தது நான் உன்னருகில் வைத்து விட்டேன். இனி அதை எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் உன் விருப்பம். நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்றுக்கொள். நான் உன்னருகில்தான் இருப்பேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.